அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுகிறேங்க. அடிப்படை வர்மத்தில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை கரகரப்பு மற்றும் தைராய்டு, இந்த ரெண்டு இதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளினா இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு, தொண்டை, காது, இந்த 3 பிரச்சனையுமே இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பலனாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி வயிறை சுத்தப்படுத்துறது, பேதிக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்போவுமே கவனிச்சுக்கங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உணவுகள் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய அரிசியில் இந்த ரத்தசாலிங்கிற அந்த ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த அரிசியும் எப்பவும் போல் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதற்கு கூட நீங்கள் சிவன் சம்பா அரிசி, அது வெள்ளை நிறத்தில் இருக்கும், இந்த அரிசியும் எடுத்துக்கலாம். இந்த சிவன் சம்பா அரிசி காலையில் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ரத்தசாலிங்கிற அரிசியை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே மாற்றிக்கலாம். ரத்தசாலிங்கிற அரிசியை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கஞ்சியாக எடுத்துக்கிட்டு சிவன் சம்பாங்கிறது காலை உணவாக எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது வர்ம புள்ளிகளை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். வர்ம புள்ளிகளை தொண்டை சம்பந்தமான கரகரப்புக்கு நீங்கள் இந்த கட்டை விரல் பகுதியில் சரியாக பார்த்தீங்கன்னா நெகத்துக்கு கீழ்ப்பகுதியில், ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். மொத்தமாக, அதாவது இப்படி கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி தரணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் இது கொடுக்கணும். இதில் நீங்கள் 2 கைகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். முதல்ல இந்த விரலுக்கு கொடுத்துட்டு அடுத்த விரலுக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கட்டை விரல் பகுதியில் முன்பகுதியில் சரியாக இந்த இடத்துல, இந்த நம்ம மடக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, மிதமான அழுத்தத்தில் நீங்கள் சிகிச்சை கொடுக்கணும். இரண்டு நிமிடத்திலிருந்து 3 நிமிடங்கள் வரைக்கும் இதை நீங்கள் செய்யும் பொழுது உறுதியாக இரவு நேரத்தில் நீங்கள் பாதத்துக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பாதத்தை நல்லா தேய்ச்சி வரணும். இரவு நேரத்தில் நீங்கள் உறுதியாக இந்த பாதத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த 2 புள்ளிகளையும் நீங்கள் சிகிச்சை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். பாரம்பரிய உணவுகளை நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா அனைவருமே ஆரோக்கியம் பெற வேணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக வர்ம புள்ளிகளை நீங்கள் நல்லா ஆராய்ந்து நிறைய தெரிஞ்சுக்குங்க. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.